உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்னா என்ன? இப்போ ஆணும் பெண்ணும் இணைந்து செயல்படும் பொழுது அவங்க உணர்வுகளை மதிக்க கற்றுக்கணும். ஆணோ பெண்ணோ அவ்வளோதான். அப்போ நான் உணர கற்றுக்கிறது மட்டும்தான் என் வேலை. அதுதான் நான் பெண்ணியம்னு நினைக்கிறேன். எனக்கு எங்கே தோணும் அப்படின்னா, அவர்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற இடம்லாம் பார்த்துருக்கேன். இப்போ நான் ரொம்ப சின்ன பையங்களை போது அதிகம் இருக்காது. வளரும் போது அவங்க ஒரு 10-12 வயசு அடையும் போது நம்ம ஒரு ஆள் எனக்கு இருக்க சுதந்திரம் கூட சினிமாவுக்கு நான் போயிட்டு வருது அவங்களுக்கு அங்கே கட் ஆகும். ஆனால் என்னால் பெண்களுடைய பார்வையில் எழுத முடியுமா? அவர்களுடைய பங்களிப்பில் அது இம்ப்ரூவ் ஆகுது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது போய் உணர்வாக போய் சேருது. ஆனால் நான் இன்னொரு விஷயம்லாம் பண்ணவே மாட்டேன். அவங்க பெண் தானே செய்யாமல் இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சாஃப்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். சண்டை போடுவேன். ஏதோ ஒரு காரணத்தால் இந்த வேலை நடக்கலை, ஏன்னா நான் பெண் அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாதுன்னு சொல்லுவேன். 4 வருடம் வரைக்கும் அந்த பொண்ணு இன்ஜினியரிங் முடிக்கும், பையனும் முடிப்பான். பையன் தான் அவனுக்கு யூஎஸ்ஓ ஈகேஓ போக ட்ரை பண்ண சொல்லுவாங்க. பெண்ணு அப்படியே கிச்சனுக்கு அனுப்பிட்டு பார்த்துருவாங்க. கிச்சனில் இந்த மாதிரி இன்ஜினியர்ஸும் எம்பிஏவும் வடை சுட்டுறாங்க, காப்பி போடுறாங்க, சோறு சமைக்கிறாங்கன்னா அவங்க மன ஓட்டம் என்னவா இருக்கும், அவங்க உரையாடல் எப்படி இருக்கும்? உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்னா என்ன? ஃபெமினிசம்னு நான் வரையறுக்க விரும்பலை, அது அவர்களே வரையறுத்து கொள்கிற விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான உணர்வு, பெண்களுக்கான சுதந்திரம் அதை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு அபத்தமான செயல். அதுவே மிகப்பெரிய ஆணாதிக்கத்துடைய தன்மை. அதுதான் பெரிய ஆணாதிக்கம். உங்களுக்கு நான் பெண் யார் கொடுக்கறது, நீ எப்படி கொடுக்குற இடத்துக்கு போனேன்ற ஒரு கேள்வி எழும். அதுவும் ஆணாதிக்கம் தான். ஆணாதிக்கம் அதில் பெண்களும் காரணம், பழைய பெண்கள் பழமைவாதிகளும் காரணம். அதனால எனக்கு அந்த பெண்ணியம் அப்படிங்கிறது அவர்களுடைய இயங்கும் தளம், அது அவர்களுக்கானது விருப்பம். ஆமாம், ஆண்கள் தளம் வேற. இப்போ ஆணும் பெண்ணும் இணைந்து செயல்படும் பொழுது அவங்க உணர்வுகளை மதிக்க கற்றுக்கணும். ஆணோ பெண்ணோ அவ்வளோதான். அப்போ நான் உணர கற்றுக்கிறது மட்டும்தான் என் வேலை. அதுதான் நான் பெண்ணியம்னு நினைக்கிறேன். ஒரு ஆண்னால ஃபெமினிஸ்டா இருக்க முடியுமா? நேர்மையா நீங்க பார்த்த நேர்மைன்றீங்களா? நேர்மை. ஏன்னா இப்ப ஃபெமினிசமே அது ஒரு மாடர்னா ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. நான் ஒரு ஃபெமினிஸ்ட், நான் பெண்களுக்கு பெண்கள் தான் நான் மதிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா? சோ ஆண்னால இருக்க முடியும். அடிக்கடி ஃபெமினிசம் சொல்றான்னா அவனை நீங்க சந்தேகம் பண்ணும். அது ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க இதை பண்ணியிருக்கோம், நான் பண்ண தொடர்களில் பெண்கள் பற்றியே நான் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணியிருக்கோம்னா அது எனக்குள்ளே இருந்த கேள்வி. எப்படின்னா சின்ன வயசில் இருக்கும் பொழுதே நாங்கள்லாம் இப்போ அப்போல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் கிராமங்களே அதிகமாக இருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா இருப்பாங்க, சித்தப்பா பொண்ணு பெரிய எல்லாம் ஒரே வீட்டில் இருப்போம். இருக்கும்போது எனக்கு எங்கே தோணும் அப்படின்னா, அவர்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற இடம்லாம் பார்த்துருக்கேன். இப்போ நான் ரொம்ப சின்ன பையங்களை போது அதிகம் இருக்காது. வளரும் போது அவங்க ஒரு 10-12 வயசு அடையும் போது நம்ம ஒரு ஆள் எனக்கு இருக்க சுதந்திரம் கூட சினிமாவுக்கு நான் போயிட்டு வருது அவங்களுக்கு அங்கே கட் ஆகும். ஒவ்வொரு விஷயங்களும் கட் ஆகி ஒரு கட்டத்தில் ஒரு உலக்க போட்டு அதில் உட்கார வச்சுருவாங்க. எனக்கு அதெல்லாம் புரியாது. எதுக்கு இந்த ஒரு மாசியில் 3 நாள் அது தெரியாமல் நாங்கள் போய் சண்டையெல்லாம் ஃபைட் சீன்லாம் பண்ணி உள்ளே விழுந்துருவோம். எங்கள் அம்மாலாம் அடித்து போய் குளிச்சுட்டு வாங்க அம்மாங்க. எனக்கு இவங்க என்ன இது அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ எழுந்தது. நான் போய் எல்லாருக்கும் அந்த ஆனந்த விடன் குமுதம்லாம் பக்கத்தில் வாங்கிட்டு வந்து எங்கள் அக்காவை கொடுப்பேன். அந்த 3 நாள் அவங்க உள்ளே வரக்கூடாது, அந்த வீட்டுடைய ஒரு சைடில் இருப்பாங்க. இரவு அவங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இந்த சைடு படுத்திருப்போம். ஓகே, இதெல்லாம் எனக்கு அப்போ ஒரு கேள்வி. அது ஒரு அப்புறம் அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். ஆனால் அதில் டச் பண்ணிடக்கூடாது, அப்படி அவங்க உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ இருந்தது. அது இன்னமும் இருக்குது, ஆனால் வேறு வேறு ரூபங்கள். ஏன்னா பொருளாதார வளர்ச்சியோ மனிதனுடைய வாழ்க்கையினுடைய போட்டி தளத்தில் இயங்கும் போது அது சுருங்கி போச்சு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னும் பெண்களுக்கு அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தாண்டி அதை சப்போர்ட் பண்ணாமல் அந்த நேரத்தில் ஒரு அவங்கள ஒரு அழுத்துற மாதிரியான விஷயமா அப்போல்லாம் இருந்துச்சு. அப்போல்லாம் எனக்கு அது இதெல்லாம் கேட்டு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இங்கே படிக்கிற இடத்துல இருக்குது. அதே மாதிரி இப்போ இதில் ஒரு பெண் நடிக்க வர்ற வரைக்கும் அவர் நடிகையாக இருக்கிறவங்க ஒரு எழுத்து அப்படின்னு வரும்போது அவர் டக்குன்னு ஏற்றுக்கவே மாட்டாங்க. எழுத்தோ அல்லது ஒரு இயக்கமோ அப்படின்னு வரும் பொழுது நான் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தோன்ற விஷயம், நான் அடிப்படையில் எழுதக்கூடிய ஆள், திரைக்கதை எழுதுறது வசனமும் எழுதக்கூடிய ஆள், ஆனால் என்னால் பெண்களுடைய பார்வையில் எழுத முடியுமா அப்படின்னு வரும்போது தான் நான் இப்போ டைலாக்ஸ் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடியே வித்யா எழுதுறதுக்கு முன்னாடியே 3-4 பேரை நான் இது பண்ணியிருக்கேன், அறிமுகப்படுத்தியிருக்கேன். அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட எழுத்தாளர்கள்லாம் 2-3 பேர் இப்போ இயங்கிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. அப்போ அவங்களுக்கு அந்த உரிமையை மற்றவர்கள் கொடுக்கல. உரிமைன்னா அது உரிமை இல்லை, அவங்களுக்கான ரைட் இயங்கும் தளத்தை கொடுக்கல. நான் கொடுத்தேன்னு சொல்லலை, நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறேன். ஓகே, அது ஏதோ நான் கொடுத்ததுனால் வளர்ந்தார்கள், அவர்களுடைய பங்களிப்பில் அது இம்ப்ரூவ் ஆகுது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது போய் உணர்வாக போய் சேருது. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த இயங்கு தளங்களில் பெண்களை நம்ம அது உணர வந்தது காரணம் இதுதான்.
சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம். ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கு, ஆனால் நான் இன்னொரு விஷயம்லாம் பண்ணவே மாட்டேன். அவங்க பெண் தானே செய்யாமல் இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சாஃப்டெல்லாம் கொடுக்க மாட்டேன், சண்டை போடுவேன். நான் கேட்பாடும், அதை இவங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் தான் நீ ஈக்குவலுங்க, நீங்கள் எதுக்கு நீங்கள் அந்த இடத்துல வந்து நான் இல்லை லேடிஸ் அப்படிங்கிறத நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏதோ ஒரு காரணத்தால் இந்த வேலை நடக்கலை, ஏன்னா நான் பெண் அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது நீங்கள். ஏன்னா நீங்கள் அப்படி நான் நினைக்கவே இல்லை, நீங்கள் ஏன் நினச்சிக்கிறீங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு பலகீனம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவங்களுக்கு சிக்கல் இருக்குங்கிறது வேற வித சிக்கல் இருக்குது. நான் பொதுவாக அந்த வேலை தரத்தில் சொல்லுவேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே இந்த பார்த்த வித்தியாசங்கள் இருக்குல்ல. இந்த அங்கேயே பார்த்தீங்கன்னா டாக்டர் சீட்டும்பாங்க எங்கள் ஊரில். டாக்டர் சீட்டுக்கு மட்டும் படிம்பாங்க. இப்போ ஒரு வேளை பொண்ணு படிச்சுட்டா எம்பிபிஎஸ் பயாலஜி குரூப் எடுக்க சொல்லுவாங்க எங்கள் ஊரெல்லாம் பெண்களுக்கு. பாவம் சார். அது ஏன் சொல்லுவாங்க, ஏன்னா அவள் டாக்டருக்கு மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அவளுக்கு வந்து அவள் வந்து நோயாளிகளை ஹேண்டில் பண்ணுற ஒரு கேரக்டர் தான். அவள் வந்து இன்ஜினியர் இல்லை, அவள் வந்து அட்வொகேட் இல்லை, அவள் வந்து வேறு விதமான எஜுகேஷனில் இதுக்குள்ளே ஒத்து வராது. இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறாங்கன்னா படிக்காத அந்த தந்தை அப்பாலாம் தீர்மானிப்பாங்க. அதனால் பெண்கள் அதிகமாக டாக்டராக கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சப்ப நிறைய பேர் உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இன்ஜினியரிங்லாம் படிக்க வைப்பாங்க. எங்கள் தஞ்சை மாவட்டத்தில் தான் எங்கள் ஊரில் என்ன ஒரு ப்ளஸ்னால் எஜுகேஷனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. 4 வருடம் வரைக்கும் அந்த பொண்ணு இன்ஜினியரிங் முடிக்கும், பையனும் முடிப்பான். பையன் வந்து தான் அவனுக்கு யூஎஸ்ஓ யூகே போக ட்ரை பண்ண சொல்லுவாங்க. பெண்ணை அப்படியே கிச்சனுக்கு அனுப்பிட்டு பார்த்துருவாங்க, ரெடி பார்த்து எல்லா பொண்ணுங்களும். அப்போ நான் எனக்கு இந்த எதிர்நீச்சல் தோன்ற காரணமே, நான் எல்லார் வீட்டுக்கும் சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறப்போ அவங்க என்கிட்ட பேசணுன்ற ஆர்வத்தில் அந்த படிக்கட்டு நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உரையாடுற தன்மை இருக்குது. ஆனால் யாருக்கு இல்லையோ அந்த ஆள் என் கூட பேசிகிட்டு இருப்பேன். யார் அவங்க அப்பாவோ சித்தப்பா பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா நான் அவங்க சப்ஜெக்ட் வேறையாக இருக்கும். அவங்கள பார்த்தா பாவமாக இருக்கும், அவங்க ஆர்வமாக இருப்பாங்க. இங்கே என்னென்னா ஏமா நீ இப்போ காபி போட்டியில் போமாம்பாங்க. அப்புறம் வந்து சேனல் வழியாக நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க உணரவே இல்லை. இந்த 4 வருடம் அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷரை இந்த அப்பா அம்மா உணரல. அவங்க அப்படியே தான் பார்க்குறாங்க பெண் குழந்தையே அப்படிங்கிற ஒரு தளம் இருந்துச்சு. நம்ம பொண்ணு பெண்களுக்கு வந்து பயங்கர பாவர்ட்டி, பிலோ பாவர்ட்டியில் இருக்க கஷ்டத்தை சொல்லியிருப்போம், இல்லை ஹை லெவலில் இருக்கிறவங்க பிரச்சனையை சொல்லியிருப்போம். இப்படி ஒரு பெருங்கூட்டம் இருக்குது, ஒரு கிராமங்களிலோ சிறிய நகரங்களில் இருக்குது அப்படின்னு இந்த கதை ஆரம்பித்தவருடைய மிகப்பெரிய வெற்றியே அதுதான். கிச்சனில் இந்த மாதிரி இன்ஜினியர்ஸும் எம்பிஏவும் வடை சுட்டுறாங்க, காப்பி போடுறாங்க, சோறு சமைக்கிறாங்கன்னா அவங்க மன ஓட்டம் என்னவாக இருக்கும், அவங்க உரையாடல் எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்லணும்னு காரணம் இது நான் ஆரம்பத்துலேருந்து கவனிச்சுட்டு வந்தது ஒரு விஷயம் தான். ஓகே. ஆனா அதுக்கு பதிலா என்னவா சார் இருந்திருக்கும்? ஏன்னா அந்த கேள்விதான் எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் ஏன் கிச்சன்ல படிச்சுட்டு ஏன் வேலை செய்யறாங்க அப்படின்றது தான் எதிர்நீச்சல் பொறுத்த வரைக்கும் நிறைய உங்ககிட்ட விமர்சனங்களாவும் வந்திருக்கும். சோ பதிலா மக்கள் எதிர்பார்க்கறாங்க இல்லையா, அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கிச்சன் சமைக்க கூடாதுன்னு எல்லாரும் சமைக்கலாம், பிடிச்சோம், ஏன்னா அவங்க சாப்பிட்றதுக்காக அவங்க சமைச்சிக்கலாம், தப்பு இல்லை. ஆண்கள் சமைக்கலாம், அதில் பிரச்சனை. சமைக்கிறதே ஒரு வேலைன்னு சொல்லக்கூடாது. அதான் எழுத்தாளர் அம்பை சொன்னதா சொல்லுவாங்க, என் தாயார் தன் வாழ்நாளில் சுட்ட மொத்த தோசையின் எண்ணிக்கை 1,97,000 அப்படின்னா வாழ்நாளுக்கு தோசை மட்டுமே சுட்டிருக்காங்க. இப்போ அதுதான் பிரச்சனை. நம்ம எல்லாரும் செய்வோமே, எல்லாருக்கும் பசி. சமையலை வந்து தயவு செய்து அது அவாய்ட் பண்ணாங்க. அது வீடே அல்ல வீடு என்ன இருக்கு, அப்புறம் சமைக்கணுங்கிறது முக்கியம். யார் சமைக்கணும்னு ஆள் போடாதீங்க, கலந்து பண்ணலாம். கிராமங்களில் இன்னும் அது மாறினா அதை பெண்களே விரும்ப மாட்டேங்கிறாங்க. அந்த பெண்களை நீ எதுக்கு வந்தப்பாங்க, எங்கள் வீட்டில் போனால் இங்கே நீ எதுக்கு வர, இது எடுத்துகிட்டு எங்கள் அக்கா எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியல, பின்னாடி வந்து யோசிக்கும் போது தெரிஞ்சது. அது எல்லாமே அப்படித்தான் இருக்கும். அந்த பசங்களுக்கு கொடுக்குற அது அதிகமாக அது செய்கிறது அந்த அம்மா தான், இன்னொரு பெண் தான் பசங்களுக்கு இது பண்ணுற விஷயம். இப்போ அதெல்லாம் மாறி இருக்கு, ஈக்குவலாக கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பெண்களுக்கு அகமும் புறமும் அழுத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கிறதுங்கிறதா இந்த எதிர்நீச்சல் கான்செப்ட். ஒன்று இவங்க வெளியில் போயிட்டா அப்போ பயங்கர ஜாலி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெளியிலையும் இருக்குது. அந்த ரெண்டு சொல்கிறது தான் அந்த விஷயம். இன்னும் அவங்க முழுசாக இப்போ வெளியில் போகல, இனி தான் போகிறாங்க. ஆமாம். அப்போ அந்த உலகத்தை இடையில போய் பார்த்தாங்க, அதுக்குள்ளேயும் இமோஷனலில் பிடிச்சி உள்ளே போட்டாங்க வீட்டில். இப்போ திரும்ப ஒரு வெளியில் வேறு மாதிரி நம்மளை தீர்மானிச்சு நம்ம போகணும் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு, இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் இந்த அனுபவங்களாக எனக்கு தோணுது. நிறைய கேள்விகள் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பார்க்குறப்ப, அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்குறப்ப தோன்றி இருக்கும். கேள்வியை தாண்டி கோவம் வந்திருக்கும் இல்லையா, இந்த ஒரு விஷயத்து மேலே இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கோவப்படுத்தின விஷயங்கள்னா? நிறைய விஷயத்தில் கோவம் இருக்கு. எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னா, இப்போ பிரச்சனையில் இப்போ இந்த நீங்கள் கேட்க வர்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த வார் நடக்குது இல்லையா, திடீர்னு ஒரு வார் நடக்குது, ஈரான் இதெல்லாம் இந்த இஸ்ரேல் நடக்குது. இதுக்கு அடியில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லா யோசிச்சு பார்த்தா மதங்களுடைய
பிரிவுடைய கோட்பாட்டுகள்னால தான் அந்த இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அது நான் நிறைய இப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய பெருமதங்கள்னு சொல்லுவோம். அது இப்போ முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸு, இந்துக்கள், பௌத்தம் மதம்னு சொல்ல முடியாது. அவர் மதம்னு சொல்லலை, அவர் சரி இப்போ மதம் ஆக்கிட்டாங்க. பௌத்தங்கிறது புத்தர் அது சொல்ல, அவர் கடவுள் வழிபாடே இல்லையே அது, ஆனால் அது ஆக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது பெருமதங்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெருமதங்கள் ஒரே ஒரு கேள்வியை இது வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். இந்து மதத்தில் இல்லை அப்படி ஒரு இது இல்லை, கோட்பாடு இல்லை. அவங்கவுங்க அப்படி ஒன்று புதுசாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது வே ஆஃப் லைஃப், இந்துயிசம் இஸ் வே ஆஃப் லைஃப் பண்ணுவாங்க. அதனால் நான் அதை புறமா வைக்கிறேன். புத்தத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ இது முன்னாடி இருக்கிற மதங்கள்ல எல்லாம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அங்கே ஒரு தொகுப்பு இருக்குது. எல்லா மதத்துலேயும் ஒரு தொகுப்பு இருக்குது. குரான் இருக்குது, பைபிள் இருக்குது. கடவுளை இப்படி தான் வணங்கணும், கடவுளை இப்படி தான் பார்க்கணும், கடவுளிடம் இப்படி தான் இருக்கணும், ஒரு தொகுப்பு இருக்குது. அது அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நான் அப்புறம் யோசிச்சு பார்க்குறேன், மனித உயிர்கள் தோன்றியது எப்போது அப்படின்னு ஒரு இதை எடுத்து பார்த்தா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. 3 லட்சம். இந்த பெருமதங்கள் தோன்றியது எப்படின்னா 2000 கிபிக்கு அப்புறம் வருது. அதாவது வெறும் 1200, 1700, 2000, அதிகபட்சம் 2000 வருடங்களுக்கு முன்னாடி, வெறும் 2000 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த பெருமதங்கள் இந்த மக்களுக்கு இதெல்லாம் சொல்லுது, செய்திகள் சொல்லுது. நீங்கள் இப்படித்தான் இருக்கணும், கடவுள் இப்படித்தான் இருப்பார். அப்போ அந்த உருவாக்குனது யார்? உயிரை கடவுள். எத்தனை வருஷம் ஆச்சு? 3 லட்சம் வருடம். அப்போ இந்த 2000 கழிச்சுட்டா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கடவுள் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு ஒரு பெருங்கேள்வி. மனிதர்கள் தான் கடவுளை உருவாக்கி இருக்காங்க. ஆமா, இல்ல கடவுள் என்ன ஏன் சொல்லல? அந்த 2,98,000 ஆண்டுகளா ஏன் சொல்லல? இதுதான் ஏன் உண்மையானது, நீ ஏன் வேற எதுக்கு போகாதுன்னு ஏன் எந்த கடவுளும் சொல்லல? இல்ல கடைசியில் ஒரே கடவுள் உண்மை கடவுள்னு சண்டை போடுறோம். அந்த உண்மை கடவுள் என்ன பண்ணியிருக்கணும்னா 2,98,000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். கரெக்ட் சார். இல்லையா? ஆமா. 2,98,000 வருஷம் நான் ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயத்தை திடீர்னு நான் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நான் உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்லி அந்த உலகத்தினுடைய அடிப்படையில் வெறுப்புணர்வுகள் வளர்ந்து எல்லா பக்கமும், எல்லா மதங்களும் சொல்கிறேன், வெறுப்புணர்வுகள் வளர்ந்து இன்னைக்கு அண்டர்கரண்டில் என்ன வாரனுடைய தன்மையில் மதமும் பொருளாதாரம். ஆமாம், மதமும் பொருளாதாரமும் காரணமாகிறது. அங்கே ஒரு வெறுப்புணர்வு வருது. பழமைவாதம் பயங்கர ஒரு பக்கம், முன்னேறிய நாடுகள் ஒரு பக்கம், அப்படின்னு 2 கடையில் ஒரு வார் நடக்குது. இதுக்கெல்லாம் கீழே அண்டர்கரண்டில் கடவுள் பெயரால் சொல்லப்படுகிறதோ மதங்கள் பெயரால் சொல்லப்படும். எனக்கு இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு. இதனுடைய பதில்கள் நிச்சயம் அங்கே இருக்கும். ஆனால் அந்த பதில்கள் அவர்கள் பார்வையில் இருக்க ஒழிய லாஜிக் என்ன இருக்கு? 2,98,000 வருஷம் வரைக்கும் கடவுள் டச் பண்ண அவருடைய இதை கொடுக்கவே இல்லையே, ரூல் புக்கை ஏன் கொடுக்கல? ஆனா இதெல்லாம் கேள்வியா கேட்டா கூட அந்த பதில்களுக்கு தேடுவாங்களான்றது. மதம் பிடித்து விட்டது, மதம் பிடித்து விட்டது என்றால் உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்க முடியாது. மதம் பிடித்து விட்டது, பிடித்து விட்டதால் மதம் பிடித்து விட்டது. எந்த மதத்தாலே நான் கேள்வி கேட்க முடியாது, அவ்வளவுதான். அப்ப அந்த ஒரு சண்டை நடக்கும், அழிவு நடக்கும். அந்த உலகம் சொல்ற மாதிரி தான், ஒரு உலகம் எங்கு தோன்றியதோ அங்கே முடிஞ்சு போயிருங்கிறாங்க. அது காரணமாக இது கூட அமையலாம். அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச ஆட்களுமே மறைச்சிக்கிட்டு இல்லாத ஒரு மதம் தானே. மதத்துக்கு என்ன உருவமாக இருக்கு? யார் என்ன அவன் பேர் வச்சுக்கிறாங்க, ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள், மற்றபடி எதுவுமே இல்லை. இதை நல்லா தெரிஞ்சும் இன்னைக்கு வரைக்கும் இதை கேட்டால் ஒருத்தனை ஏதோ ஒரு வகையில் புத்தரை குத்தி ஏத்திஸ்டாக இருக்கிறவன் கூட பிரச்சனை இல்லை. அவன் என்னன்னா எனக்கு தெரியாதுன்ட்டு போயிடுறான். இந்த ஒரு கடவுளை உயர்த்தி பிடிக்கிறவன் இன்னொரு கடவுளை சண்டை போடுறது இன்னொருத்தவன் தான். இவர் சாத்தான்றவர், அவர் இவரை சாத்தான் பாரு. யாரா சாத்தான்? 2 பேரும் கொலை பண்ணுறீங்க, 2 பேரும் உலகத்தை நாசம் பண்ணுறீங்க, குண்டுகளை வீசி அழிக்கிறீங்க, கொல்றீங்க. எல்லா மதங்களும் சொல்கிறேன், பெருமதங்கள் எல்லாத்துலேயும் இது நடக்குது. அப்போ ஒரு நாள் அப்பாவி மனிதன் கொல்லப்படுறாங்க, அந்த உயிர்கள் இழப்பு வருது இல்லை, அவன் என்ன பண்ணுறான்? அவன் என்ன உனக்கு பண்ணான்? ஆனால் கொஞ்சம் கூட நீ அதை பற்றி கவலைப்படாமல் நீ ஒருத்தனை கொண்டுட்டு நீ ஒரு முத்திரை குத்திட்டு போகிறீங்க. அதே தான் உலக அளவில் இராணுவங்களும் என்ன பண்ணுது? அதே தான். இராணுவம் கொண்டா அவங்களுக்கு ஒரு ரைட்ஸோட கொள்றான்னு நினச்சிக்கிறது. அவன் நாட்டில் நம்ம இராணுவத்தை எப்படி பார்ப்பான்? விரோதியாக தானே பார்ப்பான். இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு. இது எதுக்காக நீங்கள் கேட்டீங்க, எங்கே சொன்னேன்னு தெரியல. இந்த பெரும் கேள்வி என்கிட்ட ரொம்ப வருஷம். இந்த 2,98,000 முன்னாடி காடு என்ன பண்ணார்? ஒரு நீண்ட உறக்கத்தில் இருந்தாரா? பெரிய நீளமான உறக்கமாக இருக்குது. ஏன் கடவுளப்பா? அப்போ கடவுள் என்ன அவ்வளோ கொடுமையான அடிச்சுக்கிட்டவனுங்க, நம்ம கடைசியாக கொண்டு போய் ரூல் புக்கை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரா?
இந்த கேள்விகளாவே இருக்கிறப்ப பதில் தேடுவீங்க இல்லையா? இல்லை பதில் இல்லை, இதில் உள்ள உண்மையை கூட ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இது போட்டது பாருங்கள், கீழே வருவான் ஒரு 5-6 பேர், அவன் பேரை பார்த்தாலே 5-6 பேர் வருவான், கிளம்பி வருவான், 10,000 பேர் கிளம்பி வருவான். உங்களுக்கு தெரியுமா அதில் இது போட்டிருக்கு, இதில் அது போட்டிருக்கு, யார் போட்டது? இப்போ இது என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்க, நான் ஒரு கதை சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்கிறேன், எல்லா மதங்களுக்கும் சொல்கிறேன். அது நடந்ததுன்னு நீ நம்புறேன்னா அது நடக்காதுன்னு நான் நம்பலாம்ல. எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. அப்படி ஒன்று நடந்ததுன்னு நீ நம்புற, நல்லது, சந்தோஷம். நடக்கலை அல்லது நடந்ததுக்கான காரணம் ஏதாவது அடிச்சுவோடு இருக்கான்னு கேட்குறேன். இப்போ கீழடி ஆராய்ச்சியில் ஒரு விஷயம் ப்ரூஃப் ஆயிருக்கு, தமிழ் இன்னும் மூத்த மொழிங்கிறது ப்ரூஃப் ஆயிருக்கு. அதுக்கு என்கிட்ட இருக்கு. எந்த கடவுளுடைய, எந்த மதங்கள், பெருமதங்களுடைய படைப்பு இருக்குன்னா நீங்கள் அதை காட்டுங்க, அது சொல்லுங்க. ஓப்பன் சேலஞ்ச். ஒரு முறை வரட்டுமே, அவங்கெல்லாம் ஒரு முறை திரும்ப உயிர் தள்ளட்டுமே, எல்லாருமே வரட்டுமே. இது என்ன தெரியுமா, இது மனிதம் கொள்ற விஷயம் முழுக்க இதுதான். இதெல்லாம் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயம் இறுக்கி அதை பிடிச்சிக்கிட்டு அந்த குண்டு போடுறப்ப அந்த கதறி ஓடுறாங்க, அந்த பிள்ளைங்கெல்லாம் ஓடி ஒளியுது. நீ பாதுகாப்பா உட்காந்துருக்க, யாரு? அந்த தலைவர்கள் உள்ள பாதுகாப்பா இருக்கு, ஆரம்பிச்சு விட்டவங்க அதையும் கண்டுபிடிச்சு ஏதோ குண்டு போடுறாங்க, மாற்றி போட்டுக்கிறாங்க. ஆனால் அவங்க உள்ள உட்காந்துருக்கான். அந்த கதறல் கேட்கலையா? யாருக்கும் கேட்கலையா? என்னன்னா இதெல்லாம் முடிஞ்சிருமா, இது ஒரு வருஷத்துல முடிஞ்சது, சமாதானம் பேசுவாங்க. அப்போ ஒரு 30,000 பேர் செத்துருப்பான், அவனுக்கு போய் பூ வைக்கிறது. அதுதான் சொல்றேன், போரை விரும்பாதவர்களிடம் போர் திணிக்கப்படுகிறது அப்படிங்கிறதே கொடூரம். அந்த அரக்க குணம் தான் அது. அப்போ யாரு சாத்தான்? அப்போ எல்லாரும் சாத்தான் தான் இதை செய்யறவங்கள. ரெண்டாவது, சாத்தான் கெட்டாளான்னு எனக்கு தெரியல. இப்போ சாத்தானே கெட்டவனான்னு தெரியலையே. நல்ல மனுஷன் கடவுளே கண்டுக்காம இருந்திருக்காரு இத்தனை வருஷமானா, யார் இப்போ கெட்டால? யாரை சொல்லுவீங்க நீங்க? அதனால இதெல்லாம் உண்மையிலேயே மனசாட்சியோட இருந்தால் எல்லாருமே ஒத்துக்குவான். ஆனால் வெளியில வந்தா பேச மாட்டோம். ஏன்னா அதுதான் சொன்ன, அந்த மதம் பிடித்து விட்டதுங்கிறத ஒரு விஷயம்தான். ஆமா, அவங்க நம்புற விஷயத்த, அதனால அவங்களுக்கு ஏதோ நான் நம்பிட்டேன், என்னை நம்பி ஒரு கூட்டம் வந்துருச்சு, இதுக்கு நான் அடிமையாயிட்டேன். எல்லாமே இதுக்கு நான் அடிமையாயிட்டேன். இந்த இதை எல்லாருக்குமான உலகமாக நான் சித்தரிச்சிட்டேன். இனிமேல் இதுலேருந்து நீங்கள் வெளியில் போக வேண்டாம், சாகுற வரைக்கும். அதில் ஒரு நேர்மை இருக்கா இல்லையாங்கிறத பற்றி கவலை இல்லை. இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது, எல்லா பெருமதங்களிலும் நடக்கிறது. குறிப்பிட்ட மதத்தில் நடக்குது சொல்ல, எல்லா மதங்கள்லையும் நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட க்ரௌடு தப்பாக இருக்கு. ஆனால் இந்த சின்ன க்ரௌடு தான் இவ்வளோ பேரை இயக்குற சூழல் வருது, அல்லது இயங்கி போ அப்படிங்கிற அழுத்தம் கொடுக்குற ஒரு நிலைமை இருக்கு. சார், ரொம்ப டீட்டெயில்டா சொன்னீங்க. அதாவது தெளிவா இருந்தது இந்த வார்த்தைகள். ஏன்னா நம்ம மனசுல இருந்து பேசுறப்பதான் இந்த ஒரு தெளிவான வார்த்தைகள் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உண்மையா இனிமே எல்லாருமே பேசணும். இது இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, எல்லாரையும் மிரட்டுறது, எல்லாரையும் எதுவும் சொல்லி அச்சுறுத்துறது, இதனுடைய விளைவாக மக்கள் நமக்கு ஏன்ட்டு போயிடுறாங்க. அதான் சொல்றேன்னா, நீ வலிக்கு விழுந்தும் சாவ, ஏதாவது உறக்க சொல்லிட்டு மக்கள் அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கிற நாடு உலகம், நியாயமாக இருக்கிறவங்க 90% அவங்க எல்லாம் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்கள ஏதோ ஒன்று தடுக்குதுன்னா நான் சொல்லுவேன், அந்த மதம் தான் தடுக்குது. ஏன்னா என் நாடு, என் மதம், நான் ரொம்ப உங்களை பேசிடக்கூடாது, லேசாக அழுத்தம் கொடுக்கணும். இப்போ ட்ரம்ப்புக்கு இது கொடுக்கணும், யார் சொல்கிறா? பாகிஸ்தான். அடாடாடா, ட்ரம்ப்புக்கு என்ன கொடுக்கணும்? இந்த என்ன விருது, நோபல் பரிசு. யார் சொல்கிறா? பாகிஸ்தான். அடாடா, என்ன மாதிரி, எதுக்காக இது அப்படின்னா யோசிச்சோம்னா, எவ்வளவு அரசியல், எவ்வளவு உள்விளையாட்டுகள், என்ன பிரச்சனை, போரை உருவாக்குவதற்கு என்ன இது இதெல்லாம் என்ன காரணம்? நீ பூமிக்குள்ள புதைச்சி வச்சிருக்க குண்டெல்லாம் வச்சிருக்க, இப்போ போட போறாங்க. டெய்லி பார்க்கும்போது கொடுமையா இருக்கு. நீங்க பாக்குறீங்க இல்லையா? பாக்குறேன் சார். அது என்ன, இவர் அடி, அதுலயே செய்தி ஊடகங்கள் பிரிஞ்சு நிற்கிறாங்க. அவங்க சித்தரிக்கிறது பாதி பொய்யா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னா, எப்படி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு டீம் மாதிரி சப்போர்ட்டோ, இங்கிட்ட ஈரான் அப்படி ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இவர்கள் தான் அதிகமாக போட்டாங்கன்னு ஒருத்தன் சொல்றான். இல்லை இவங்க தான் அதிகமாக போட்டிருக்காங்க. இங்கேதான் அதுவும் ஒன்று நடக்குது. எல்லாத்துலேயும் அரசியலாகி, எல்லாத்துலேயும் நான் முன்னாடி நம்புவோம்ல, ஒரு செய்தின்னு ஒன்று இருக்கும்ல, என்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதுவும் இழக்கிறோம், அதுவும் போயிட்டு இருக்கு. அது செய்தி உண்மையா பொய்யான்றதை நம்ம திருப்பி, நான் செய்தி உருவாக்குறோன்னா நான் ஆயிட்டேன், இப்போ நானே ஆயிட்டேன், எல்லாருமே ஆயிட்டோம். அதாவது இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்ல நிறைய பேருக்கு இன்னும் நிறைய கேள்விகளை உண்டுபடுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஒரு குரூப்போட இருந்தாதான் நம்ம சரியா இருக்குமா, மற்றவங்க சிந்தனையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்ற கேள்வியை தான் உண்டுபடுத்தும்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் சிந்தனைக்கு தான் வாழ்றோம், உண்மை. நமக்கு அதுதான் நடந்துக்கிருக்கு. அவனுடைய சிந்தனைக்கு அவன் வாழ முடியாது. ஏன்னா அவன் சொல்ல ஆரம்பிச்சா ஒரு 10 பேர்
எல்லாருமே ஒரு அடிமையாயிட்டோம், நம்மளை அறியாமலே அடிமையாயிட்டோம். ஏதோ ஒன்றுகிட்ட, ஒன்று ஜாதிக்கிட்டேயோ, ஒன்று மதத்துக்கிட்டேயோ, ஒன்று கடவுள்கிட்டையோ, இல்லை சித்தரிக்கப்பட்ட பலவிதமான கடவுள்கிட்ட, இப்படியா ஏதோ ஒரு வகையில் ஆயிட்டோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நான் எதை கடவுளாக நம்புகிறேன்ற ஒரு இது இருக்கு இல்லையா? எனக்கும் கடவுளுக்கு இடையே எந்த ஒப்பந்தங்களும் இருக்கக்கூடாது. அதான் நாங்கள் நம்புகிற கடவுள். எனக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு எந்த ரூல்ஸும் தேவையில்லை. இருந்தால் நான் போக மாட்டேன். நான் காசிக்கெல்லாம் போய் அந்த இதெல்லாம் போய் சுற்றி இருக்கேன். அதாவது போய் பார்த்துருக்கேன். அந்த மணிக்கர்ணிகாக்காரெலாம் பார்க்குறேன், பிணங்கள் எரியுது, கத்துறாங்க. ஆனால் ஒன்றும் உணர முடியுது, மனிதனுடைய வாழ்வு முடிஞ்சிருச்சுன்னாக்கும் ஒன்றுமே இல்லை வாழ்க்கை. அதை உணர்த்துற இடமா இருந்தது ஒவ்வொரு இடங்கள்லையும். நான் எல்லையே போவேன், தர்காவுக்கெல்லாம் போவேன், இந்த கஸ்மூர் தர்கா எல்லாத்துக்கும் போவேன். அங்கே இருக்கிற குருமார்கள் என்ன அந்த ஒவ்வொரு தர்காவுக்கு போகும்போது, அந்த கஸ்மூர் தர்காவெல்லாம் போவீங்க, நெல்லூர் போகிற வழியில் இருக்குது. கரிமுல்லா ஷா காதிரி பாபாங்கிற ஒரு குருவனுடைய அடக்கம். அவருக்கு அதிகமாக இந்துக்கள் அங்கே வர்றாங்க. என்ன காரணம்னா, அவர் இந்துக்கள் இருக்கிற பகுதியில் தான் அவர் வாழ்ந்திருக்கார். வாழ்ந்து மறித்து அங்கே அடக்கம் ஆயிருக்கார். அங்கே வந்தது எல்லாம் பெண்கள் தான் வர்றாங்க. எல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டு பெரும்பாலான பெண்கள் வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த பெண்கள் அதிகமாக வர்றாங்க. அப்போ நான் கேட்குறேன், பெண்களுக்கு அப்போ தான் பார்க்குறேன், ஒவ்வொரு இடத்துலையும் பெண்களுக்கு தான் அதிகமாக அந்த இது வருது, மென்டலி பாதிப்பு வருது. அப்போ என்னன்னா, அடைக்கப்பட்ட அந்த உணர்வெல்லாம் அழுத்தி 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 அங்கே வரும்போது அவங்க பஸ்ட் அவுட் ஆகுறாங்க, கடுமையாக கத்துறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. பார்த்தா 100% எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த ஒரு அமைப்புக்கு போனாலும் சரி, பெண்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அதுதான் இந்த கிச்சன் பெண்கள் எல்லாம். இல்லை கிச்சனில் இன்னும் கிச்சன்னா என்ன, வாழ்க்கையே அதுதான். வாழ்க்கையே அந்த இதுக்குள்ளே அடங்கி அவங்கள அழுத்தி கேள்விகள் கேட்க, கேள்வி கூட இல்லை, அவங்க மன அழுத்தம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா, அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. அந்தளவு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உணவாகி அது கழிவாகிறதுக்கு கூட இடம் இருக்குது, இதுக்கு இடம் இல்லை. அதெல்லாம் தேக்கமாகி கத்துறாங்க. நான் இப்போ ஒரு இரவு முழுக்க மிட் நைட்லாம் பார்த்துருக்கேன். அப்படியே படுத்திருப்பாங்க, ஊன்னு சத்தம் அதிகமாகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை, இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். அந்த நம்பிக்கை வரும்போது என்ன ஆகுதுன்னா, பஸ்ட் அவுட்டாக எல்லாம் வெளியில் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை அப்படி கத்துறாங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. ஏன்னா எத்தனை அழுத்தங்கள் உள்ள இருக்கு. இது உளவியல். இந்த உளவியலை புரிஞ்சிக்காமல் நம்ம எத்தனை காலத்துக்கு எல்லாத்துக்கும் போய் மந்திரிச்சிட்டு இருக்கிறது. இந்த ஒரு படம் கூட வந்தது, இப்போ கொட்டுக்காளி, அந்த மாதிரியெல்லாம் அமைப்புகள் இருக்கும். ஊரில் போய் மந்திரிப்பாங்க, சின்னதாக போட்டு ஒரு சின்ன கோயில் இருக்கும். அது ஓகே, அந்த நம்பிக்கையை ஏதோ பயத்தினால வந்தது. அவங்களால அப்படி தான் பார்த்துக்க முடியும். அவங்க சிக்மன் பிராய்டெல்லாம் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுடைய அறிவுக்கு அவங்க அப்படித்தான் அதை தீர்த்துக்கிறாங்க. ஆனால் அது இல்லை, இதுதான் பிரச்சனை. அதுதான் இது எப்படி சரி பண்ணுறதுன்னா, அவங்களோட நம்ம பேசணும். அங்கே யாரும் உரையாடவே தயாராக இல்லை. தெரியல நம்ம பேசலாமான்ற தயக்கமும் ஒரு சைடு. பொம்பளைகிட்ட என்ன பேச்சு உனக்கு அப்படிம்பாங்க ஊரில். பொம்பளைகிட்ட என்ன பேச்சு, பொம்பளைகிட்ட பேச என்ன இருக்கும்பாங்க. அப்போலாம் பொம்பளைகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்க பேசினா தப்பாக சொல்ல, பேசவே ஒன்றும் இல்லை, ஏன்னா பொம்பளைகிட்ட போய் பேசிக்கிறியா, வாடா போவோம் அப்படிம்பாங்க ஊரில். அது யாராக இருந்தாலும் சரி, அம்மாவில் ஆரம்பித்து அப்போ பாட்டியில் ஆரம்பித்து தங்கச்சி வரைக்கும். என்னன்னா, இவங்கள்ட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது? இப்படித்தான் நம்மளை வளர்த்துருக்க அந்த நம்மளை ஒரு அமைப்பே, குடும்ப அமைப்பாகவே அப்படி தான் வளர்ந்துருக்கும். இது இப்போ தீர்ந்துருக்குன்னு சொல்கிறது எங்கன்னா, நகர்ப்புறங்கள் அதிகமாக இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சிட்டியில் இந்த கமெண்ட் எழுதுறவங்க என்னென்னா, இப்படியும் நடக்கிறதானா, நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா, கல்வி அறிவு வந்துருச்சு, ஆனால் அந்த பொண்ணு ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆகிடுச்சு. அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு ஊர்லேருந்து படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா ஃபாரினில் இருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த முகநூல் பதிவெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு இவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு 60% இருக்காங்க. என்னென்னா, வசதி இருக்குது, சாப்பிட முடியுது, அது மட்டும் வாழ்க்கை இல்லை. நினைச்சதை பண்ண முடியும் இல்லை, அந்த வசதியை தீர்மானிக்கிறதும் அவங்க இல்லை. இது கொடுத்துட்டா போதும்னு அந்த பெருங்கூட்டத்திலேருந்து வந்தவன் தான் நான்லாம். அந்த பகுதியிலேருந்து வந்தவன், அந்த கிராமத்துலேருந்து வந்ததுனால அதனால தான் எனக்கு இதெல்லாம் சொல்லும்போது இவங்க இங்கே இருக்கிற நிறைய பேர், எங்கே சார் நடக்குது அப்படின்னா, நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காது, நீ சென்னை உன் வீடு இல்லை, தமிழ்நாடே உன் வீடு தானே, இந்தியாவே உன் வீடு தானே, போய் பார்த்துட்டு வாங்க, பாருங்க, நல்லா பேசுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க அப்படிதான் இருக்காங்க. ஆனா இன்னமும் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, இப்பயுமே நடந்துட்டு இருக்கு. நம்ம முழுசா ஒரு மாற்றத்தை எந்த இடத்துலயுமே டக்குன்னு வந்துடாது. அது 20 மாற்றம் ஏன் வராதுன்னா, அடிப்படையில சரி தப்புன்னு மனுஷனுக்குள்ள பிரிச்சு வைக்கிறத வெளியில தான் பேசுவான். உள்ள சரி தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த லேயர்ம்போம். நம்ம ஆக்சுவலாக பொதுவாக சொல்றது
நம்ம எல்லாருமே வந்து ஒரு அனிமல் தானே, சோஷியல் அனிமல் மனித சொல்கிறதுக்கான மிருக குணம் உள்ளவன் தான் மனுஷன். அந்த அவனுடைய ஃபஸ்ட்டு, அதாவது நாங்கள் ஃபில்ம் இன்ஸ்டியூட் அங்கே அடையாறில் நான் தான் அங்கே தான் படித்தேன். நான் 3 வருடம் அங்கே தான் படிச்சுட்டு வந்தோம். அதில் எங்களுக்கு நியூ வேவ் ஃபிலிம்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க. அதாவது ஃப்ரெஞ்சு படங்கள்லாம் அப்போ வந்து நியூ வேவ் ஃபிலிம்ஸோடைய கான்செப்ட் வந்து சர்ரியலிஸ்டிக் தாட்ஸும்பாங்க. இப்போ சர்ன்றது இன்னொரு அர்த்தம் உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்துறது. அது வந்து ரொம்ப விபரீதமாக இருக்குது படம். இப்போ நான் உரையாடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் மைண்ட் வாய்ஸ் வேறையாக இருக்கலாம். உங்களோட உரையாடல் என்கிட்ட எளிதாக இல்லைன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஐயோ இந்த ஆளோட இம்சையாக இருக்கு ஐயா அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக நான் சொல்லுவேன், இந்த புண்ணி என்னங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்க. அதான் சார் ரியலிசம். இப்போ நான் மூஞ்சில் ஒரு குத்தலாமான்னு ஒரு பொண்ணுக்கு ஒரு உணர்வு வருதுன்னா அது விஷுவலாக வரும். அதான் சர்ரியலிஸ்டிக் தாட். இப்போது ஒரு உணர்வை அப்படியே வெளிப்படுத்தினா அது சிக்கல் இருக்குது. ஒரு தனியறை காட்சிகளை வந்து பொதுவாக ஒரு தியேட்டர் காட்சிகளை அப்போல்லாம் பார்க்க முடியாது. இப்போ ஃபோன் வந்துருச்சு. அப்போ அது வந்து கொஞ்சம் காலத்தில் அது போயிடுச்சு. அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி ஒரு சிந்தனைகளை எல்லாம் படமாக்குற ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது அது உலகம் ஏற்றுக்கல. உங்களுக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து முதல்ல வந்து குழந்தை ஈடிபிள் சொல்கிறது, குழந்தையினுடைய பால் உணர்ச்சியிலேருந்து காமம் தொடங்குன்னு சொல்கிறது கல்லை விட்டு அடிச்சிட்டாங்க. ஆமாம், ஃப்ராய்டு அடித்தாங்க. பட் அது உண்மை. அந்த உணர்ச்சியின் பேர் வேறு. அந்த அப்படிங்கிறான் சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் உண்மையை அப்படியே சொல்ல முடியாது. பாலிஷும் கிடையாது. சில உண்மைகள் தேவையற்றது, சில உண்மைகள் விபரீதமானது, சில உண்மைகள் பயனற்றது. புரியுதுங்களா வாழ்க்கையில்? அப்போ இதெல்லாம் ஒதுக்கி வை. சில பொய்கள் அழகானது தூக்கி நடுவில் வை. இதுதான் வாழ்க்கை. இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ நியாயம் பேசுவீங்க? கஷ்டம்தான் சார். அப்புறம் புரியுது. நீங்கள் ஒரு விஷயம் பாலிஷ்டாக போய்டு, நான் இப்படி பேலன்ஸ் பண்ணி இப்படி போகிறேன், அவ்வளோதான் நடக்குது. ஏன்னா மிகப்பெரிய உண்மையை சொல்லிட்டா என்ன, அந்த உண்மை யாரை பாதிக்குதோ அவன் எதிர்த்து உட்காந்துருந்தா அவன் என்ன சொல்லுவான்? ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்கிறது இல்லை, என் மேலே மிகப்பெரிய தாக்குதலாம் நடத்துவான் இல்லையா? அது அவனுக்கு பயங்கர இது வரும். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இப்போ மிகப்பெரிய ஒரு தம்பதிகள்லாம் பிரிகிறாங்கன்னு போட்டு அந்த இதில் எல்லாம் போடுறாங்க இல்லையா, சேனல்ஸ்ல எல்லாம். 2 பக்கம் பிரமாதமாக பேசுகிறாங்க, பிரமாதமான நியாயம் சொல்கிறாங்களே. அப்போ ஒரு நியாயம் தானே இருக்கணும், ஒரு சைடு தானே இருக்கணும். 2 பேர் நடந்ததுல ஏதாவது ஒரு உண்மைதான் இருக்கணும். அது எந்த உண்மை இல்லை, சிலது இங்கே நடந்திருக்கும், சில நடந்திருக்கலாம். ஆனால் பெரும் நியாயம்ன்றது ஒரு பக்கம் தான் இருக்கும். ஆனால் நம்மளால 2 சைடும் நீங்கள் வந்து ஐயோ இது பார்க்கும்போது உடனே இந்த கமெண்ட் அடிக்கிறவனுங்க அதில் போய் கமெண்ட் அடிச்சோம், இங்கே வந்து கரெக்ட் அவன் தப்பு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஜட்ஜா மாறிடும். எல்லாருமே நீதிபதிகளை தான் பிரச்சனையே. அது மாதிரி உலகம் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதனால நம்ம வந்து எதையுமே நான் மற்றவங்களை பாதிக்காத அளவு இருந்துக்கிட்டால் மிகப்பெரிய விஷயம், அவ்வளோதான்.